வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 19/1/2026 தை மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். யோக பலங்கள், செல்வாக்குகள், தொடர்ச்சியாக அனுகூலங்கள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், முதலீடுகளுக்கு உண்டான தன்னம்பிக்கை, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஏற்றங்கள் காணப்பட்டாலும் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, மனமிட்டு பேசுவதும், அண்டைய எல்லாருடைய விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், புதிதாக அறிமுகமானவர்களிடத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் தேவையில்லாத ஒரு மனத்தாங்களோ சங்கடங்களோ ஏற்படலாம். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம், சந்தோஷம், அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயமும், தாய் வழி உறவும், தந்தை வழி உறவும், பழைய கடன்கள் விஷயத்திலும், சத்துருக்கள் விஷயத்திலும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருப்பது நன்மை தரும். உத்தியோகம், பிள்ளைகள் விஷயம் டக்கென்று ஏற்றத்தையும் கௌரவத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய நம்பிக்கை, பெரிய சந்தோஷங்கள் ஏற்படுத்தக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு. தொழிலில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அதற்குண்டான ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாளகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய சிறப்பான தருணம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த பிரச்சனை தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, சுபவிரிய பிராப்தம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, குடும்பத்தில் ஏற்றம், வார்த்தைகளுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் சம்பந்தப்பட்ட
படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் ஒன்று தீர்வது, மனதிலும் குடும்பத்திலும் சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றோர் பெரியவர்களுக்கு அனுகூலமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் அதீத கவனமாக இருப்பதும், குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதத்தையும், தேக ஆரோக்கியத்தில் பிபி சுகருக்கெல்லாம் சரியான மருந்துகளை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று பார்த்து கொள்வதும் மிக மிக முக்கியம். தொடர்ச்சியாக கோபதாபத்தை இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை நிச்சயமாக பெறக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோகமும் நம்பிக்கையும் பெறக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது நம்பிக்கைக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொண்டாலே, துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாலே மற்ற விஷயமெல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான அற்புதமான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்றமும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளில் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்களும் பணத்தாங்கல்களும் தீரக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அற்புதமான ஏற்றம். மனதில் இருக்கக்கூடிய பாரத்தை குறைக்கும். உடற்பயிற்சி மட்டும் மறக்காமல் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.